வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களை, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வெல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ், பிரவீன் ஸ்பீக்ஸ் அண்ட் கிரிக்கார்த்தி அண்ட் போட். ஐபிஎல் டோர்னமெண்டோடைய முடிவுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்டா இந்த டோர்னமெண்ட் ஹோல் டோர்னமெண்ட்லயே பெஸ்ட் 11 தான் பார்க்க போறோம். ஓகே, வித் தட் நோட் நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த ஹை பட்டனை கிளிக் பண்ணிருங்க, 4 பேருக்கு புதுசா ரீச் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கிரிக்கார்த்தி ப்ரோவோட ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன், இது ஒரு காம்படிஷன் மாதிரி தான். எல்லாரோட பெஸ்ட் 11 யார் வின் பண்ண போறாங்கன்னு மக்களே நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. கமெண்ட்ல வந்து எல்லாரோட டேகும் போட்டிருப்போம். யாருக்கு ஹையஸ்ட் லைக் வருதோ அவங்க தான் இந்த பேட்டில் ஜெயிக்கிறாங்க. ஓகே, கிரிக்கார்த்தி ப்ரோ டேக் ஓவர். ஓகே, என்னோட பெஸ்ட் 11ல வந்து ஆப்வியஸா வந்து ஓப்பனர்ஸ் வந்து வைபவ் சூரியவன்சி, அவர் கூட வந்து சுப்மன் கில். இங்க நிறைய பேர் வந்து ஏன் விராட் கோலிக்கு போல சுப்மன் கில்க்கு போறன்றது வந்து ஒரு கேள்வி இருக்கும். எனக்கு வந்து இந்த ஐபிஎல் வந்து பெட்டரா தெரிஞ்சது வந்து சுபன் கில்லாம். அதுக்குன்னு வந்து விராட் கோலி எந்த விதத்துலையும் குறைச்சலா தெரியல. த்ரூ அவுட்டா பார்க்கும்போது விராட் கோலி தான் தெரிவாரு. பட் சுபன் கில் வந்து எனக்கு அந்த ஓப்பனிங் பொசிஷன்ல வந்து கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனா தெரிகிறாரு. நம்பர் 3ல இஷான் கிஷானா தேவ்தூத் படிக்கலான்னு பார்க்கும்போது எனக்கு இஷான் கிஷானுக்கு போயிட்டேன். ஏன்னா படிக்கல் வந்துட்டு நல்ல ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் அது வந்து வின்னிங்க்கு வந்து அவர் எந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இஷான் கிஷானுக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்க மாதிரி தெரியுது. ஹென்ரிச் கிளாசன் வந்து ஆப்வியஸா நம்பர் 4 ஸ்பாட், அவருக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. நம்பர் 5 and 6ல வந்து ரஜத் பட்டிதர், ஸ்ரேயஸ் ஐயர். எனக்கு வந்து ஃபினிஷர்ஸ்னு பார்க்கும்போது இவங்க 2 பேர் வந்து பயங்கரமா இன்னிங்ஸை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் நிறைய மேட்ச் வந்து டார்கெட்டை சேஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஆப்ஷன்ஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்பர் 7ல குரோனல் பாண்டியா, ஆப்வியஸா வந்து பேட்டிங்ல எங்கேயாச்சும் பிரச்சனைனாலும் சரி பண்றதுக்கு வருவாரு, பவுலிங்லேயே நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுக்க போறாரு. ஸோ அடுத்து சுனில் நரேன், ககிஷோர் ரபாடா, புவனேஸ்வர் குமார், பிரின்ஸ் யாதவ். எனக்கு வந்து ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் தேவை அதர் தன் புவனேஸ்வர் குமார்னு யோசிக்கும் போது எனக்கு ஆப்ஷனா தோணுது வந்து பிரின்ஸ் யாதவ் தான். அவர் வந்து ஒரு சரியான சீசன் இந்த வருஷம், இந்திய கால பேரை வந்திருக்கு. எனக்கு அவர் வந்து நான் எஃபெக்டிவா வந்து பவர் பிளேல வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல டெத்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இம்பாக்ட் சப்ல வந்து எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. இது வந்து பேட் ஃபர்ஸ்ட் 11. இம்பாக்ட் சப்ல எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ஜேசன் ஹோல்டர், இன்னொன்னு ஈசன் மலிங்கா. சப்போஸ் எனக்கு வந்து நடுவுல வந்து எனக்கு பேட்டிங்க்கு வந்து இன்னும் வந்து ஒரு 4-5 ஓவர் இருக்கு அப்படின்றப்போ வந்து நான் பேட்டிங் வந்து ஒருத்தர் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா நான் ஸ்ட்ரைட்டாவே ஜேசன் ஹோல்டர் உள்ள கொண்டு வந்துட்டு அவரோட பேட்டிங் எபிலிட்டியை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அவர் பவுலிங் 4 ஓவர் யூஸ் பண்ணிப்பேன். சப்போஸ் எனக்கு பேட்டிங்ல எங்கேயும் ரிப்பேர் பண்ண தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டாவே வந்து பவுலிங்ல வந்து இம்பாக்ட் சப் கொண்டு வரும்போது வந்து ஈசன் மலிங்காவை நான் போயிடுவேன். இந்த வருஷம் எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து பவுலிங் லைனப்புக்கு வந்து பேட் மின்சிங் தாண்டி அவர் தான் வந்து ஒரு தூணா இருந்திருக்காரு. என்ன ப்ரோ சிஎஸ்கே ஃபேனு, ஒரு சிஎஸ்கே பிளேயர் கூட இல்லையே அவங்களோட பிளேயிங் 12-13 வரையும் ஒருத்தர் கூட இல்லையே, என்ன கதை? எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஜேசன் ஹோல்டரோட பிளேஸ் தான் வந்து ஜெய்மி வார்டனா இருந்துச்சு. லைக் ஜேசன் ஹோல்டர் வந்து இந்த வருஷம் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து அந்த டீமுக்கு எவிடென்டா டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு. அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த டீம் வந்து ஃபைனல் வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்ற காரணத்தால எனக்கு அவருக்கு எட்ஜ் கொடுத்துட்டேன். பட் ஸ்டில் வந்து அந்த பிளேஸ்ல வந்து எதர் ஜேசன் ஹோல்டருக்கு பதில் வந்து ஜெய்மி வார்டனையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோட 11ல வந்து ஆப்வியஸா வந்து நான் ஜேசன் ஹோல்டரோட தான் போறேன். எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. நீங்க ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒரு பிளேயரை கொண்டு வந்து நம்பர் 6ல அவர் நல்லா பினிஷ் பண்றாருன்றதுக்காக போட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் ஃபெயில் தான் ஆக போறாரு. நம்பர் 4 அவர் மட்டும்தான் அவரால் விளாட முடியும். நம்பர் 3 விளையாடலாம். நம்பர் 3 ஆர் 4 நீங்க ஸ்ரேயஸ் ஐயரை கொண்டு வந்து நம்பர் 6ல போட்டது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. நான் என்ன சொல்றேன்னா ஹென்ரிச் கிளேசனை வந்து நம்ம 6ல யூஸ் பண்ணிட்டு கூட நம்பர் 4 ரஜத் பட்டிதர், நம்பர் 5 ஸ்ரேயஸ் ஐயர் ஆட வச்சிடலாம். இந்த சீசன்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து நிறைய கேம்ஸ் நல்லா பினிஷ் பண்ணி கொடுத்திருக்காரு. இல்ல ப்ரோ, திலக் வர்மா கூட இன்னிங்ஸ் வந்து பில்டு பண்ணி வந்து கரெக்டா பினிஷ் பண்ணி கொடுத்திருக்காரு இந்த சீசன். சோ இன்னிங்ஸ் பில்டு பண்ணி வர்றதுங்கிறது வேற, ஸ்ட்ரைட்டாவே நீ போய் பினிஷிங் ஆடுங்கிறது வேற. சோ அந்த பாயிண்ட்ல எனக்குமே கொஞ்சம் தோனி மாதிரி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தாரு. அங்க இருந்து ஸ்ரேயஸ் ஐயர் பினிஷர் ரோல் கொடுக்கலான்னு பாக்குறாரு. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து லாங்கா இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி பினிஷ் பண்ணாதான் ப்ரோ நல்லா இருக்கும். எடுத்த உடனே வந்து 6 அடி 5 அடின்னு வச்சா அது எப்படி போய் முடியும் தெரியல. ஏன்னா இது வரைக்கும் அவரே அப்படி பண்ணி பார்த்தது இல்லை அப்படின்றப்போ இது நியூ கால். ஆனா எக்ஸைட்டிங்கா இருக்கு என்ன நடக்கணும் ஒரு வாட்டி ஆடி பாக்குறதுக்கு. பவுலிங்ல என்ன பண்ணா டெரிஃபிக்கா இருக்கு, ஒரு மாதிரி டெரரைசிங்கா இருக்கு. பேட்டிங்ல இது ஒண்ணு மட்டும்தான். அடுத்தது அப்படியே பிரவீன் ப்ரோவோட 11க்கு போயிடலாம். சோ சொல்லிருங்க. ஓகே ப்ரோ, என்னோட வந்து சூரியவன்ஷி. இந்த வாட்டி இருந்த அவார்டு எல்லாத்தையும் ஒரே பிளேயரா வாங்கினாலும் சூரியவன்ஷி கூட விராட் கோலி வச்சிருக்கேன். விராட் கோலி எதுக்குன்னா இங்க ஒரு யங் பிளேயர் ஆடுறப்போ இன்னொரு சைட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அவரை கைட் பண்ணி இன்னொரு ஒருவேளை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவருக்கு வந்து இன்னும் 2 வருஷம் விராட் கோலி விளையாட 2 வருஷம் சூரியவன்ஷி விராட் கோலி கூட அந்த ஓப்பனிங் பண்ணாருன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றது வந்து வேற லெவல்ல இருக்க போகுது. ஏற்கனவே அவர் மெச்சூர் கிரிக்கெட்டரா மாறிட்டு இருக்கப்போ இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பாஸ் பண்ணா அது அவர் இன்னும் ஒரு பெரிய கிரிக்கெட்டரா முடிக்கிறதுக்கு எல்லா பாசிபிலிட்டியும் கிரியேட் ஆகணும்ன்ற
அந்த ஒரு அசம்ஷன் நான் விராட் கோலியை வச்சேன். அதுவும் இல்லாம விராட் கோலி நல்லா பண்ணியிருக்காரு. இந்த வாட்டி வந்து சுப்மன் கில்லை ஏன் வைக்கலன்னா, முக்கியமான மேட்ச்ல சுப்மன் கில் நல்லா பண்ணல. அந்த டைம்ல தான் விராட் கோலி வந்து இன்னும் சூப்பரா பண்ணி இந்த ஃபைனல்ஸா மேட்சை முடிச்சு கொடுத்துருக்கப்போ அவரோட எண்ட் ஆஃப் தி கெரியர்ல இருக்காரு. இருந்தாலும் பிரைம் மாதிரி தான் இன்னும் விளையாடிட்டு இருந்த அந்த ஒரு இதனால அவருக்கு ஒரு கிரெடிட்டாவும் அவர் நல்லாவும் பண்ணியிருக்காருன்றதுனால நான் விராட் கோலியும் சூரியவன்ஷி 1 and 2ல வச்சிருக்கேன். 3 வந்து ஸ்ரேயஸ் ஐயர் தான். போன வாட்டி ஸ்ரேயஸ் ஐயர் 3ல சூப்பரா பண்ணியிருந்தாரு. இந்த வாட்டி அந்த ஸ்பாட்டை வந்து கூப்பர் கார்னலிக்காக அவர் விட்டுட்டு அவர் ஃபோர்த் ஸ்பாட்ல ஆடுறாரு. அதனால வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அவர் தான் என்னோட கேப்டன். ஏன்னா ரஜத் பாட்டிதார் 2 வருஷம் டிராஃபி வின் பண்ணியிருக்காரு. பட் ஸ்ரேயஸ் நிறைய டீமை ரொம்ப வருஷமா கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு. 3 டீம் இது வரைக்கும் ஃபைனல்ஸ் எடுத்துட்டு போயிருக்காரு. அதுல ஒரு டிராஃபியும் வின் பண்ணியிருக்காரு. அப்படின்றதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸை கன்சிடர் பண்ணி ஓகே ஸ்டேயர்ஸ் முடிச்சு பட்டிதர் போய் அடின்னு அனுப்பிச்சு வச்சிருவேன். அதுக்கப்புறம் கிளாசன் இவங்க எல்லாம் மிஸ் பண்ணா அதுக்கப்புறம் கிளாசன் எடுத்துப்பாரு. அங்க குருணால் பாண்டியா நிறைய மேட்சஸ் பினிஷ் பண்ணி கொடுத்திருக்காரு. திரும்ப இந்த அவரை ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போய் 6ல வச்சிருக்கேன். ஜேசன் ஹோல்டர் இந்த இதுல வந்து என்னோட பவுலிங்ல வந்து எல்லாருமே ஒரு நல்ல பேஸ் போடுறவங்க. அண்ட் அந்த இதுல வந்து நான் ஒரு இதுல வந்து எனக்கு வேரியேஷன் வேணும் அப்படின்றப்ப கொஞ்சம் ஸ்லோ பவுன்சஸ் எல்லாம் போடணுன்றப்ப ஹோல்டர் அந்த ஒரு கீ பிளேயரா இருப்பாருன்னு அவரை வச்சிருக்கேன். அடுத்தது சுனில் நரேன், லெஜெண்ட் ஆஃப் த கேம். ஸோ அவர் தான் என்னோட ஒரு ஸ்பின்னர் இந்த டீம்ல. எந்த இதுல எந்த சிச்சுவேஷன்ல கொடுத்தாலும் போட முடியுன்றதுனா அவரு. அடுத்தது ஜாஃப்ரா ஆர்ச்சர். நீங்க இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்பர் 9 வரைக்குமே பேட் பண்ண முடியும் டீசென்டா. அந்த ஒரு இதுல ஜாஃப்ரா ஆர்ச்சர் உள்ள வச்சிருக்கேன். அண்ட் புவி இந்த வாட்டி பர்பிள் கேப் மிஸ் ஆயிடுச்சு. அவர் ஒருத்தர். லாஸ்ட்ல பிரின்ஸ் யாதவ் ஒரு யங் டேலண்ட், எக்ஸைட்டிங் டேலண்ட். ஸோ அவர் அங்க ஃபிட் இன் பண்ணியிருக்கேன். என்னோட இதுல வந்து அசுதோஷ் சர்மா. ஒரு வேளை வந்து குருணால் பாண்டியாக்கு இன்ஜுரி இருக்கு, இல்ல யாராவது ஒரு பிளேயர் மிஸ் ஆகுறாங்கன்னா அந்த இதுல வந்து நான் அசுதோஷ் சர்மாவை திரும்ப ஒரு பினிஷர் ரோல்ல ஃபிட் இன் பண்ணுவேன். அண்ட் யுசி வந்து ஏதாவது ஒரு ஸ்பின் ட்ராக் நல்லா பண்றாங்க அப்படின்றப்போ யுசியும் இவரையும் உள்ள எடுத்துட்டு போய் போட்டு 2 பேரும் நல்லா போடுங்க அப்படின்ற ஒரு இதுல யோசிச்சு வச்சிருக்கேன். இல்ல இதுல இன்னும் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. குருணால் பாண்டியா அட் நம்பர் 6 குருணால் பாண்டியா அட் நம்பர் 6 வந்து ரொம்பவே இயர்லியா இருக்கு. நீங்க குருணால் பாண்டியா போய் நான் செமையா பினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு, பினிஷ் பண்ணுன்னு அனுப்புறதே எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. அவர் எந்த மேட்சுமே வந்து பினிஷ் பண்ணி வின் பண்ணி கொடுக்கல. ஆர்சிபி எப்பெல்லாம் பேட்டிங் ஃபெயிலியர் ஆகுதோ அவரை தூக்கி முன்னாடி ப்ரொமோட் பண்ணாங்க. ப்ரொமோட் பண்ணப்ப ஒரு 10 balls 15 balls எடுத்துக்குவாரு அவர் டைம். அந்த 10-15 balls-ல 7 run 8 run தான் அடிப்பாரு. குருணால் பாண்டியாவை நீங்க நம்பர் 6ல ஒரு பினிஷரா யூஸ் பண்ண முடியுமா? வந்த உடனே நீ போய் 2 6 அடி 3 6 அடினா குருணால் பாண்டியாவால நிஜமா முடியாதுன்னு என்னோட தாட்டு. நீங்க இல்ல எனக்குமே அந்த பேட்டிங் லைனப்ல ஒரு பேட்ஸ்மேன் ஷார்ட்டா தான் தெரியுது. லைக் நீங்க அசுதோஷ் சர்மாவை பிளேயிங் லெவல்ல ஷார்ட் பண்ணா கூட அது ஷார்ட்டா தெரியாது. பட் நீங்க அவர் இம்பாக்ட் சப்ல வச்சிருக்கும் போது எனக்கு அங்க ஒரு பேட்ஸ்மேன் ஷார்ட்டா தான் தெரியுது. நான் இந்த இதுல பாக்குறப்போ எனக்கு வந்து குருணால் பாண்டியாக்கு நீடே வந்து அந்த 15-14 மேட்ச்ல ஆனா குருணால் பாண்டியாக்கு வரப்போறது 4 மேட்ச் தான் நீடு வரும் அப்படின்றப்போ அவரை நான் 5ல 6ல கான்பிடென்டா வச்சுப்பேன். ஏதாவது ஒரு மேட்ச்ல அங்க ஏதாவது பம்பிள் ஆச்சுன்னா அவர் மேல ஆட வைப்பேனே தவிர எனக்கு இந்த டாப்பர் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். குருணால் பாண்டியாவை அங்க இறக்கி விட்டாலுமே பாதி வேலையை முடிச்சு வச்சிருவாங்க. குருணால் பாண்டியா அங்க போயிட்டு ஒரு 10 run 20 run அடிக்கிற ஒரு பிளேயரா தான் பாக்குறேனே தவிர அங்க இருந்து போயிட்டு ஒரு பெரிய இது இல்ல. அந்த நான் டாப் ஆர்டர் ரொம்ப பிலீவ் பண்ணதுனால குருணால் பாண்டியா அந்த இடத்துல வச்சிருக்கேன். ஆனானப்பட்ட பழைய ஆஸ்திரேலியன் டீம் எடுத்தாலுமே பேட்டிங் ஃபெயிலியருங்கிறது வரும். 6 பேட்ஸ்மேன் ஒரேடியா ஃபெயில் ஆவாங்க. அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் பேட்டிங் எனக்கு குருணால் பாண்டியா, ஜேசன் ஹோல்டர், ஜாஃபர் ஆர்ச்சர், நீங்க 9 வரையும் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காருன்னு சொன்னீங்க. பட் எனக்கு அது விசிபிளா பார்க்கும்போது இந்த ஐபிஎல் சீசன் மொத்தமா பார்த்தல எனக்கு அக்ரியபிளா இல்ல. அதான் நான் சொல்றேன். பட் பவுலிங் லைனப் உங்கள்கிட்டயுமே டீசென்டா தான் இருக்கு. பவுலர்ஸ் இந்த சீசன் சூப்பரா பண்ணதால எல்லாரோட பவுலிங் லைனப்பும் பக்காவா இருக்கு. பேட்டிங்ல அந்த பினிஷர் ரோல்ல யாருமே இந்த வருஷம் ஷைன் ஆகல. சோ வந்து பினிஷிங் ரோல் ஆளு தேடி நீங்க குருணால் பாண்டியா பினிஷர்னு என்ன கன்வின்ஸ் பண்றீங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். நான் குருணால் பாண்டியா ப்ரோ எனக்கு ஹென்ரிஸ் கிளாஸன் கீழே வராது. இந்த 4 பேர்ல இந்த இதுல யாராவது ஒருத்தவங்களுக்கு நின்னாலே மேட்ச் முடிஞ்சிடும். ஸ்ரேயஸ் ஐயர் எல்லாரையும் சேர்த்து வச்சிருக்கேன். அதனால நான் குருணால் பாண்டியா வந்து 4 மேட்ச்ல ஒரு மேட்ச் கண்டிப்பா இறக்கி விட்டு அடிப்பாரு. மாட்டிக்கிட்டீங்க. ஸ்ரேயஸ்ன்னு சொல்லும் போது ரஜத் பட்டிதாரை விட்டுட்டு ஸ்ரேயஸ் ஐயருக்கு கேப்டன்சி கொடுத்திருக்கீங்க. அதுவுமே எனக்கு பிக்கெஸ்ட் கொஸ்டின். அதுதான் 7 மேட்சஸ் இந்த தடவை டெஃபீட் ஆகாம வந்து திருப்பி 6 மேட்சஸ் லாஸ் ஆகி வெளில போயிருக்காரு. அவருக்கு நீங்க கேப்டன்சி கொடுக்குறீங்க. போன மேட்ச் அவரே அடிச்சு டிராஃபி வின் பண்ண ரஜத் பட்டிதாரை நீங்க ஓட் பண்ணிட்டீங்க. இந்த பேக் டு பேக் எம்எஸ் தோனி, ரோஹித் சர்மாக்கு அடுத்து பேக் டு பேக் கப் அடிச்ச நீங்க ரஜத் பட்டிதார் டீம்ல இல்லைன்னா நான் இந்த கொஸ்டினை கேட்க மாட்டேன். ரஜத் பட்டிதார் மாதிரி ஒரு பிளேயர் டீம்ல இருக்கும் போது ஸ்ரேயஸ் ஐயருக்கு கேப்டன்சியை கொடுத்துட்டு ரஜத் பட்டிதார் ஒமிட் பண்ணிருக்கீங்களே ஏன்? நான் அதை கிளியரா வச்சிருந்தேன் பாயிண்ட். ஒரு நிமிஷம் நான் அதை கிளியரா ஆட் பண்ணிடுறேன். அவன் எதுக்காக இந்த கொஸ்டின் கேட்கறான்னா, நம்ம இந்த வீடியோவே வந்து 2026 பெஸ்ட் 11 அப்படின்ற பெஸ்ட் கேப்டன் தான் நீங்க கொடுக்கணும். அதோட நீங்க எப்படி உங்க எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கேப்டன்சில. இந்த வருஷம் எடுத்து பாத்தீங்கன்னா அவன் சொன்னது வேலிடா இருக்குல்ல. 7 மேட்ச் ஜெயிச்சுட்டு 6 மேட்ச் ஆன ட்ராட் தோத்துருக்காரு. சோ இவர் எப்படி நீங்க பெஸ்ட் கேப்டனா உங்க டீம் கேப்டனா சொல்றீங்கன்றது யோசிச்சேன்னா
ஓகே. நான் என்ன யோசிச்சேன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் இந்த வாட்டி நல்லா தான் பண்ணியிருக்காரு. அந்த பவுலிங் வந்து அவரால சரியா ரொட்டேட் பண்ண முடியல. இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் 7 மேட்ச் ஜெயிச்சு ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுத்தாருல்ல. அதனால இன்னுமே நான் அவர ஒரு பெஸ்ட் கேப்டனா தான் பார்க்குறேன். பட் இருந்தாலும் இந்த டீம்லயுமே அவர நான் நான் என்னன்னு தான் சொன்னாலும், திடீர்னு தோனி, விராட் கோலி ஒரு டீம்ல இருந்தா ஆப்வியஸா கோலி கிட்ட கேப்டன்சி இருக்கப்போ ஒரு கொஸ்டின் வந்தது. அதே மாதிரி தான் நான் அவரை பார்க்குறேன். கன்சிடரிங் ஒரு 7 இயர்ஸ் ஒரு ட்ராட்ல பண்ணியிருக்காரு. நிறைய டீம் 3 டீம் எடுத்து போய் ஃபைனல்ஸ்ல வச்சிருக்காருன்றப்போ அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்லைட்டரா கொஞ்சம் அதிகமா பார்க்குறேன். பட் இதர வந்து ஓகே இந்த வருஷம் இந்த வருஷம் ப்ரோ இந்த வருஷம் இந்த வருஷமா இருந்தாலும் இந்த டீம் வந்து ஆர்சிபி அதான் டீமுக்கு பதிலே பதிலே வரலையே. பண்ணிருந்தாலும் நல்லா கேட்ட தான் கேள்விக்கான பதிலே பண்ணிருப்பாரு வரலையே எனக்கு. அப்படின்னு. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நல்லா கேப்டன்சி பண்ணியிருக்காருன்னு சொன்னீங்களா, அது வந்து தப்பு. ஆக்சுவலா அவர் நல்லா பண்ணல. நல்லா பண்ணியிருந்தாருன்னா ஒரு 2 லாசஸ்க்கு அப்புறமே அவர் பவுலிங் யூனிட் தான் ஃபெயிலியர் ஆகுதுன்னு தெரிஞ்சு பெரிய தலைங்களை தூக்கிட்டு புதுசா இம்பாக்ட் கொண்டு வந்திருப்பாரு. சொல்லிடுறேன் ப்ரோ, இதுக்கு மேலே நீங்க கரண்ட் இயர் பத்தி பேசாம ப்ரீவியஸ் இயர் பத்தி பேசுனீங்கன்னா வியூஸ் வந்து 10 செகண்ட் ஸ்கிப் Bro, அப்படி நான் போயிருவாங்க. current year, previous year இல்ல. ஆன் நான் பாயிண்ட் இந்த இருக்கு. வருஷமா அவர் பண்ணது நல்லதுன்னு தான் நான் பாக்குறேன். மேபி ஆர்சிபி ஒரு டீம் கவர் பண்ணியிருந்தாலும் நல்லா தான் பண்ணியிருப்பாரு எனக்கு ஒரு ஃபீல். நான் இன்னும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல 2 பேரும் நல்ல கேப்டன். அந்த இதுல வந்து நான் ஸ்லைட்டா வந்து நான் எல்லாத்தையும் பாக்குறப்போ நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் பாக்குறேன். இந்த ஒரு சீசனா இருந்தாலும் ஸ்ரேயஸ் ஐயர் இருந்தாலும் நல்லா பண்ணுவாருன்ற என்னோட பிலீஃப். சோ அதனால நான் போறேன். எனக்கு ரொம்ப வர்ஸ்ட் காலமும் தெரியல. மேபி நீங்க கொஸ்டின்ஸ் ஏன்னா இந்த வாட்டி அவர் வின் பண்ணிட்டாரு, அவர் வின் பண்ணல, வெளில போயிட்டாரு. பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் இன்னும் ஒரு நல்ல கேப்டன் தான் பாக்குறேன். திருப்பி நீங்க ஆர்சிபி மாதிரி ஒரு டீமுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் இருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பாருன்னு சொல்றது ரஜத் பட்டிதாரை டவுன் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பர்சனலி. இதேதான் வேர்ல்டு கப்லயும் பண்ணாங்க. யார் கேப்டன்சி பண்ணாலும் இந்த டீம் வச்சு ஜெயிச்சிருக்கலாம் சூரியகுமார் யாதவ சொன்னாங்க. பட் ஸ்டில் அந்த வீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜெல் ஆகி பண்ணணும். அதுக்குதான் ஒரு கேப்டன். ஹர்திக் பாண்டியா ஃபெயில் ஆயிட்டு இருக்காரு ஃபுல்லா ஸ்டார்ஸா வச்சுக்கிட்டு ஒரு டீம்ல. அதனால சொல்றேன், அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த கிரெடிட்ஸ் கொடுத்துருங்கிற நானு. ஆர்சிபி மாதிரி ஒரு டீமுக்கு கிரெடிட்ஸ் குடுக்கல சொல்லி முடிச்சிருந்தீங்க நீங்க வேற. அப்படிதான் ஒரு முடியாது. நீங்க இந்த வார்த்தை சொன்னீங்க, நீங்க இந்த வார்த்தை சொன்னீங்க ஆர்சிபி மாதிரி ஒரு டீமுக்கு ஸ்ரேயஸ் இருந்தாலும் நல்லா தான் பண்ணிருப்பாரு அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அந்த வேர்டு வந்து ரஜத் பட்டிதாரை டவுன் பண்ற மாதிரி எங்க இருக்கு. அவர் போட்டுக்க எஃபோர்ட் அவர் ஜெயிச்சிருக்காரு. டவுன் பண்றது என்னோட இன்டென்ஷன் இல்ல. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அது ரஜத் பட்டிதாரே சொன்னா ரஜத் பட்டிதாரே ஸ்ரேயஸ் ஐயரை கேப்டன் அக்செப்ட் பண்ணிப்பாருன்றது என்னோட பிலீஃப், அவங்க 2 பேரோட அண்டர்ஸ்டாண்டிங்ல. சோ அந்த இதுல வந்து நான் அப்படிதான் பாக்குறேன்ட்டு தான் பார்த்தேன். மக்களே நீங்களே ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் பிரவீன் ப்ரோவோட இந்த கேப்டன்சி தாட்ஸ் பத்தி. நெக்ஸ்ட் என்னோட பிளேயிங் 11 போயிடலாம். நான் வந்து பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணல, எது மெயினான கீ சேஞ்சஸோ அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, விராட் கோலிக்கு பதிலாக நான் எதுக்கு இங்க சுமன் கில் வச்சிருக்கேன்னா நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணேன். 2 வேலிட் பாயிண்ட்ஸ் தான். விராட் கோலிக்கு வந்து இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸா ஆடுறது வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான ஒரு விராட் கோலி. இன்டர்நேஷனல்ல அவர் இன்டர்நேஷனல் அப்பியரன்ஸ் இல்லைன்றதுனால ப்ரெஷர் ஃப்ரீயா ஆடுறாரு. அதுவும் நம்ம ஆர்சிபி டீம் நல்லா செட் ஆயிடுச்சு. அவர் அவுட் ஆயிட்டாருன்னா பின்னாடி ஆடுவாங்கன்னு அவருக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கு. ஸோ அவர் ஃப்ரீ ஃப்ளோவிங்கா போறாரு. பட் சுமன் கிலுக்கு அந்த ஒரு இது இல்லை. அப்படி இல்லாமலே ஃபுல் ப்ரெஷர், கேப்டன்சி ப்ரெஷர் இருக்கு அவருக்கு. அது இல்லாம ஒரு டீம் வந்து வீக்னஸ் இருக்கு மிடில் ஆர்டர்ல. அதெல்லாம் ஒரு மைண்ட்ல பிளே ஆயும் ஒரு 700 ரன்ஸ் போட்டிருக்காருன்னா பிக் சல்யூட் கொடுத்தே ஆகணும். அதுக்காக தான் ஒன்லி எனக்கு விராட் கோலிக்கும் சுமன் கிலுக்கும் செம்ம காம்படிஷன் இருந்தது. பட் இந்த 2 பாயிண்ட் கன்சிடர் பண்ணி நான் சுமன் கிலுக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் அந்த சுமன் கில்லோட பிக்கான ஒரு மெயின் இது. அப்புறம் இது என்னோட பிளேயிங் லெவல்ல கிளாஸ்ன்னு இல்லாத வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். ஏன்னா நம்மளோட எல்லா ப்ரிவியூ வீடியோலும் நான் கிளாஸ் ஹைலைட் பண்ணியிருக்கேன். பட் ரஜத் பட்டிதார் வந்து ஒரு செம ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு. நான் அந்த பிளேயிங் லெவல்னே எப்படி எடுத்திருக்கேன்னா, இந்தந்த பொசிஷன்ல இந்த பிளேயர் தான் பெஸ்டா ஆடி இருக்காங்கன்னு தான். நான் நினைச்ச ஸ்ரேயஸ் ஐயர் அந்த கிளாஸ்ல ஃபிட் இன் பண்ணிருக்கலாம் நம்பர் 5ல. பட் நான் இந்த பொசிஷன்ல இவங்க தான் நல்லா ஆடி இருக்காங்கன்ற மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ ரஜத் பட்டிதார் அஹெட் ஆஃப் ஹென்ரிச் கிளாஸ். நெக்ஸ்ட் நிதிஷ்குமார் ரெட்டி. இது வந்து கண்டிப்பா இவர் வந்து என் பிளேயிங் லெவல்ல எப்படி இருப்பார். ஒரு இந்தியன் பேசர் எல்லா டீமுக்குமே இருக்கணும். இந்தியன் பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர். ஸோ அதனால நிதிஷ்குமார் ரெட்டி வச்சிருக்கேன். நிதிஷ்குமார் ரெட்டியுமே இந்த வாட்டி ஒரு செம்ம இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு. நல்ல பவுலிங்ல ஒரு நல்ல ஸ்பீட்ஸ் போடுறாரு, பேட்டிங்ல நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆனாரு. ஸோ அது சர்ப்ரைசிங் ஃபேக்டரா வந்து இந்தியன் டீமுக்கே ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ஹர்திக் பாண்டியா இல்லாத டைம்ல இவர் யூஸ் பண்ணலான்ற மாதிரி இந்த வருஷம் செமையா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அஷ்டோஷ் சர்மா நீங்க வேணா எடுத்து பாருங்க. இந்த சீசன்ல ஒரு 5 மேட்ச் 6 மேட்ச் தான் விளையாண்டுருப்பாரு. டெல்லிக்கு முடிச்சு கொடுத்துருக்காரு. 5 பால்ல 18 ரன் அந்த மாதிரி முடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ ரைட் பினிஷர் இந்த வருஷம் சொல்லணும்னா அது அஷ்டோஷ் சர்மா தான். சப்போஸ் இந்த பிளேயிங் லெவலில் நான் சின்ன சேஞ்சஸ் பண்ணனா, சப்போஸ் ஃபாரின் ஸ்லாட்ல கொஞ்சம் அப்படின்னு பண்ணணும்னா அதுக்காக தான் டனோன் பெரேரா வச்சிருக்கேன். நீங்க பினிஷர்லயே ஆல்ரெடி ரஹ்மான் மென்ஷன் பண்ணிட்டான், யாருமே பெருசா ஒழுங்கா பினிஷ் பண்ணாதனால நீங்க குர்னல் பாண்டியா ஃபிட் பண்றீங்க. நான் அதுக்கு தான் இங்க வந்து டோனோன் ஃபெரரா வச்சிருக்கேன். வெல் ப்ரூவன், செம்மையா அடிச்சு கொடுத்தாரு. இந்த மேட்ச் ராஜஸ்தானுக்கு இந்த சீசன் மட்டுமே 2 மேட்ச் 3 மேட்ச் வந்து அவரோட எபிலிட்டினாலேயே ஜெயிச்சிருப்பாங்க. மற்றபடி பெருசா எல்லாமே எக்ஸ்பெக்டட் தான் பவுலிங் யூனிட்ல. ஆர்ச்சர் அண்ட் புவி வந்து பவர் பிளேல போட்டுருவாங்க. எண்டோர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் வந்து ஜேசன் ஹோல்டர் போட்டுருவாரு. அவரும் வந்து மெயின் பிளேயிங் லெவலில் தான் இருக்காரு. எண்டோர்ஸ் போடுறதுக்கு சப்போஸ் எல்லாரும் அடி வாங்கினா எண்டோர்ஸ் போடுறதுக்கு வந்து நான்
ரசிக் சலாம் வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு கிளியரா அவரோட இம்பாக்ட் நம்ம ஆர்சிபில பார்த்திருக்கோம். பவர் பிளேல அந்த 6th ஓவர் போறாரு, எண்ட் ஓவர்ஸ் பயங்கரமா போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ ரசிக் சலாம் வந்து நான் பவுலிங்க்கு வச்சிருக்கேன் இம்பாக்டா. இல்ல இங்கேயும் அதே கொஸ்டின் தான். நீ சுமன் கில்க்கு விராட் கோலிக்கு நல்லா ஜஸ்டிஃபை கொடுத்துட்ட. பட் ரஜத் படிதார்கிட்ட கேப்டன்சி கொடுக்காம சுமன் கில்ட்ட கேப்டன்சி கொடுத்ததுக்கு ஒரு வேலிடான ஒரு ஜஸ்டிபிகேஷன். ரஜத் பட்டி இந்த சீசன்ல யார் பெஸ்ட் கேப்டன் என்ன கேட்டா நான் ரஜத் பட்டிதான் சுமன் கில் சொல்லிடுவேன். நான் இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸா எதுக்கு சுமன் கிலுக்கு போனேன்னா, சுமன் கில் நான் ஆல்ரெடி சொன்னதுதான், கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் இந்த சைடு வந்து பிளே ஆஃப்ஸ் வருமானு கேட்டிருந்தாலே அங்கேயே நிறைய பேர் ஆன்சர் பண்ணல. ஸோ இந்த சைடு அந்த ப்ரெஷர் எடுத்துட்டு கேப்டன்சி ப்ரெஷர் எடுத்துட்டு பேட்டிங்லயும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளஸ் அவரோட டீமையும் பிளே ஆஃப் ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காருன்றப்ப கேப்டன்சில ஒரு டிராப் நம்ம இது சரியா பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ இவரும் அப் டு த மார்க் கேப்டன்சில இருந்திருக்காரு. ஸோ நான் ரஜத் படிதார் வின்னிங் ஐ மீன் பேக் டு பேக் ஐபிஎல் டிராஃபி ஜெயிச்சிருந்தாலும் நான் ஏன் ரஜத் படிதார் போனேன்னா இதுதான் ஒரு இது லாஸ்ட் 2 சீசனா ஒரு இந்த மாதிரி ஒரு டீம் வச்சுட்டு ஃபைனல்ஸ் கொண்டு வந்திருக்காருன்றப்ப சேம் தான் ஒரு அதே பாயிண்ட் தான் யூஸ் பண்றேன். பட் வந்து இங்க ரஜத் படிதார் டவுன் பண்ணல. நான் ஆல்ரெடி அவர் சொல்லிட்டேன் கிளியரா, அவர் வந்து அந்த டீமுக்கு அவர் சூப்பரா பண்ணிட்டாரு. என்னதான் பெஸ்ட் டீம் கொடுத்தாலும் அந்த ரைட் கால்ஸ் எல்லாம் எடுத்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஸோ அதனாலதான் ரஜத் படிதார் ஜெயிச்சிருக்காரு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, சேம் இப்போ ஆர்சிபி மாதிரியே ஒரு டீம் சுமன் கில் கிடைச்சிருந்தா அவரும் டிராஃபி வின் பண்ணி கொடுப்பாருன்னு எனக்கு ஒரு பிலீஃப் இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படின்னு அப் அண்ட் டவுன் இருக்கிறத வச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. இல்ல நான் தான் இங்க கிளியரா ஜஸ்டிபிகேஷன் சொல்லிட்டேனே ப்ரோ. என்னதான் பெஸ்ட் 11 இருந்தாலும் ரைட் கால்ஸ் எடுத்தா மட்டும்தான் கேப்டன்சி அப்ரிசியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரைட் கால்ஸ் ரஜத் படிதார் எடுத்தாரு. பட் எனக்கு சுமன் கில் என்னன்னா அதே ரைட் கால் சுமன் கில்லும் எடுக்கிறாரு. ஸோ டீம் தான் வீக்கா இருக்கு, அதனாலதான் அவர் தோத்து போயிட்டாரு. ஸோ அவர் புவர் கேப்டன் நம்ம சொல்ல முடியாது. 2 பேருமே ஈக்குவலி சரியான ஒரு கேப்டன் தான். எனக்கு சுமன் கில் நான் ப்ரிஃபர் பண்றேன். இந்த கேப்டன்சி பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது சுமன் கில் இஸ் பெஸ்ட் கேப்டன் எனக்கு தோணுது. மிடில் ஓவர்ல வந்து நீங்க ரெண்டுமே அந்த யங்ஸ்டர் வச்சிருக்கீங்கல்ல, நிதிஷ் ரெட்டி அண்ட் அசுதோஷ் சர்மா அண்ட் குருணால் பாண்டியா. அப்படின்றப்போ அந்த டாப்பர் ஃபெயில் ஆயிட்டா இவங்க 3 பேர் பினிஷ் பண்றதுதான் எனக்கு ஒரு கன்சர்னா தெரிஞ்சது. அந்த நடுவுல 3 பேர் வந்து ஓகே எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க இந்த சீசன். பட் அகைன் அவங்க எவ்வளவு ப்ரெஷர் அப்சர்வ் பண்ணி ஒரு 4-5 மேட்ச் அந்த ஒரு 5-6 மேட்ச் அவங்க கிட்ட கொடுத்தா கன்சிஸ்டன்டா அந்த மிடில் ஓவர்ல டெலிவரி பண்ண முடியுமா? குருணால் பாண்டியா கீழே வராரு, என்னோட மாதிரி தான் அதுவும் மாறிடுச்சு. அப்படின்றப்ப அந்த மிடில் ஓவர் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் இதா தெரிஞ்சது. மற்றபடி எல்லாம் எனக்கு ஓகே தான். இல்ல நான் இங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். குருணால் பாண்டியா நீங்களே சொல்லிட்டீங்க, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் தான், கீழே இருக்காரு, ஃப்ளோட்டர் தான். நான் வந்து அவர் அந்த பொசிஷன்ல தான் ஆடுவார்னு சொல்ல, ஒரு ஃப்ளோட்டர் தான். பிளஸ் நிதிஷ்குமார் ரெட்டி லாஸ்ட் 3 சீசனா ஐபிஎல் விளாண்டு வராரு. அசுதோஷ் சர்மா எவ்வளோ நீங்க இப்ப சொல்றீங்களே எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அதெல்லாம் விட்டுங்க. எவ்வளவோ பெரிய ப்ரெஷர் மேட்ச்ல லாஸ்ட் சீசன் ஃபர்ஸ்ட் கேம் சரியான ப்ரெஷர் ஏர்லியராகவே உள்ள வந்துட்டாரு. அங்கிருந்து கேமை கொண்டு போய் ஜெயிச்சு கொடுத்த இதெல்லாம் இருக்கு. ஸோ இவங்களை வந்து நம்ம டவுட் பண்ண முடியாது என்னை பொறுத்த வரையும். அதனாலதான் நான் கொடுத்துருக்கேன் அந்த சான்ஸ். அந்த என்னோட பெஸ்ட் 11ல அவங்க பேர் சொல்லியிருக்கேன். மூவிங் ஆன், நம்ம என்னோட 11க்கு போயிடலாம். வைபவ் சூரியவன்சி வந்து டிஃபால்ட்டா எல்லாரோட 11லயும் இருப்பாரு. எனக்கு அந்த இடத்துல யூத் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. அந்த மேட்சை பேட்டிங்ல எவ்வளவு பெரிய ப்ரெஷரான கேமா இருந்தாலும் அதை அங்க இருந்து கொண்டு போய் பினிஷ் பண்ணி கொடுக்குற ஒரு பிளேயர் வந்து எனக்கு தேவைப்படுறாரு. ஸோ ஐ வென்ட் வித் விராட் கோலி, ஐ டிராப் கில். ஏன்னா கில் வந்து நிறைய பிளே ஆஃப் மேட்ச்லாம் அந்த ப்ரெஷர் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு டெலிவர் பண்ண மாட்டாரு. ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஒரு ரீசனுக்காகவே நான் விராட் கோலிக்கு போனேன். நம்பர் 3 இஷான் கிஷான் தடாலடியா ஆடி இருக்காரு. இந்த சீசன் ஃபுல்லாவே செம்மையா ஆடி இருக்காரு. அண்ட் அவரோட ஃபார்ம் வந்து அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அதனால நான் தேவ்தூத் படிக்கல சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இஷான் கிஷான் போகணும் அப்படின்ட்டு போயிட்டேன். அண்ட் நம்பர் 4 ரஜத் படிதார். ரஜத் படிதார் வந்துட்டு எதனாலனா MS தோனி 2 times IPL வின்னிங் கேப்டன், அப்புறம் ரோஹித் சர்மா 2 times IPL வின்னிங் கேப்டன், அதுக்கப்புறம் 2 times IPL வின்னிங் கேப்டனா இருக்கிறது ரஜத் படிதார் தான். இதுக்கு மேல கேப்டன்சில அவர் என்ன பண்ணி ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ ஆப்வியஸா இந்த சாய்ஸ் வந்து நான் ரஜத் படிதாருக்கே கொடுத்துட்றேன். ரஜத் படிதார் கேப்டனிங் மை டீம். நம்பர் 5ல நான் ஹென்ட்ரிக் கிளாசன் கொடுத்துருக்கேன். நோ ஜஸ்டிபிகேஷன். இந்த சீசன் ஃபுல்லா எப்படி ஆடி இருக்காரு அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும். நம்பர் 6 வந்து நான் நிதிஷ்குமார் ரெட்டி போயிருக்கேன். ஏன்னா இந்த சீசன்ல நிறைய கிளச் மூமெண்ட்ஸ்ல பயங்கரமா ஆடி கொடுத்துருக்காரு. நம்பர் 7ல நான் குருணால் பாண்டியா ஃப்ளோட்டரா மேல கீழே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 8ல ஜாஃப்ரா ஆர்ச்சர். நம்பர் 9ல எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் டீம்ல வந்து ஒரு லெக் ஸ்பின்னர் கண்டிப்பா தேவை. ஃபிங்கர் ஸ்பின்னரை விட ஒரு லெக் ஸ்பின்னர் எனக்கு கண்டிப்பா தேவைங்கிறதால நான் ரஷித் கான் போயிருக்கேன். ரஷித் கான் இந்த சீசன் ரொம்ப நல்லாவும் போட்டிருக்காரு. நம்பர் 10ல புவி, நம்பர் 11ல வந்து பிரின்ஸ் யாதவ் போட்டிருக்கேன். எனக்கு இம்பாக்ட் நான் 3 ஓவர்சீஸ் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இம்பாக்ட்ல வந்து 2 பேர் வச்சிருக்கேன். ஒன்னு வந்து கேம் கிரீன் வச்சிருக்கேன், இன்னொன்னு வந்து ககிசோ ரபாடா வச்சிருக்கேன். ஒருவேளை எனக்கு பேட்டிங்ல டக்குன்னு ஒரு 3 விக்கெட்டோ 4 விக்கெட்டோ விழுந்துருச்சுன்னா அந்த இடத்துல வந்து நான் கேம் கிரீனை வந்து யூஸ் பண்ணி இன்னிங்ஸை பில்ட் பண்ணி கொண்டு எவ்வளவு ஸ்லோவானாலும் பரவாயில்ல, இன்னிங்ஸை பில்ட் பண்ணி விக்கெட் விடாம கொண்டு போன்னு வச்சுட்டு அந்த இடத்துல அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷனும் நான் எங்களுக்கு தருவாரு. ஸோ வந்து நான் கேம் கிரீனோட போறேன். நீங்க கேட்கலாம் நிதிஷ்குமார் ரெட்டியும் அந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் தருவாருன்னு. பட் கேம் கிரீன்ட்டு அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கு. இந்த சீசனே பார்த்தோம் எத்தனை பேரை பீட் பண்ணாருன்னு சொல்லிட்டு. அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அந்த எக்ஸ்ட்ரா பேஸ்க்காகவே நான் கேம் கிரீனோட போறேன்.
அது இல்லாம ஒருவேளை பேட்டிங் ஃபெயிலியரே ஆகல, இவங்க எல்லாருமே அடிச்சு ஓரளவு 200 போட்டாங்கன்னா ககிசோ ரபாடா தூக்கி டைரக்டா ஃபிட்டின் பண்ணி ககிசோ ரபாடா புவியை டாண்டம்ல போட விட்டு ஆப்போனன்ட் ஸ்டோரியை முடிச்சு போடுவேன். ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் 11. இல்ல எனக்கு இங்க ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு கொஸ்டின் வந்துருது. நான் என்னன்னு சொல்லிடுறேன். நீ உன்னோட பேட்டிங் யூனிட் அந்த அந்த 11s பார்த்தாலே, அந்த பேட்டிங் ஆர்டர் பார்த்தாலே பெருசா கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படி கொலாப்ஸ் ஆனாலும் நீ ஃப்ளோட்டரா குணால் பாண்டியா வச்சிருக்கன்றப்ப சடன் ஃபெயிலியர் வராது. அப்படின்றப்ப நீ கேம் கிரீன் சாய்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் வியடா தெரியுது. கேம் கிரீன் பதில் நீ ஜேசன் ஹோல்டர் எடுத்திருக்கலாமே. ஜேசன் ஹோல்டர் வந்து ஒரு ஹிட்டர் மாதிரி போயிடுவாரு. பிளஸ் உனக்கு பவுலிங்ல நீ சொன்ன அதே பவுன்ஸ் கிடைக்கும், ஒரு வெரைட்டி இருக்கும். பட் நீ ஹோல்டர் இவ்வளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் ஹோல்டருக்கு பதிலாக கிரீன் நீ எடுத்திருக்கன்றப்ப எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் வியடா இருக்க மாதிரி இருக்கு. இல்ல நான் பிரவீன் ப்ரோக்கு கொடுத்த அதே ஜஸ்டிபிகேஷன் தான் இங்கேயும். எவ்வளவு பெரிய டீமா இருந்தாலும் பேட்டிங் கொலாப்ஸ் கண்டிப்பா வரும். அட்லீஸ்ட் ஒரு 2 மேட்ச்ல பேட்டிங் கொலாப்ஸ் ஆகும். அப்படிங்கும் போது நான் எனக்கு ஹோல்டர் பேட்டிங்ல நம்பிக்கை இல்லை. அவர் வந்து இன்னிங்ஸை பில்ட் பண்ணி கொண்டு போற அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ வந்து அந்த சாய்ஸ் தான் கேம் கிரீன் ஃபர்ஸ்ட். அப்புறம் ஹோல்டரோட கட்டர்ஸ் எல்லாமே செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். இட்ஸ் பெட்டர் பவுலர் தான் கேம் கிரீன், ஒத்துக்கிறேன். ஆர்ச்சர், புவி, பிரின்ஸ் யாதவ் மாதிரி பவுலர்ஸ் இருக்கும்போது எனக்கு கேம் கிரீனா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபில்லிங் ஆப்ஷனா வச்சுக்குவேன். கேன் கிவ் பேட்டிங் 2 ஓவர் 3 ஓவர் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் கேம் கிரீன்ட்டு வந்து. குணால் பாண்டியா அவனுக்கு போட்டு கொடுத்துருவாரு. தேவைன்னா நிதிஷ்குமார் ரெட்டி இடையில ஒரு ஓவர் சொல்லி விட்டுக்கலாம். ஸோ ஆஸ் யூனிட்டா ஆஸ் ஃபுல் பேக்கேஜிங் பிளேயரா நான் கேம் கிரீனை பாக்குறேன். அவ்வளவுதான். ஓகே, இல்ல பெஸ்ட் 11ன்றதுனால அந்த பெஸ்ட்ல கேம் கிரீன் எப்படி பெஸ்ட் அந்த கேட்டகரியில உள்ள வந்தாருன்றது எனக்கு கொஸ்டினா இருந்தது. எனக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் எனக்கு ஒரு பேக்கேஜா வேணும். நான் தேடி பார்த்தேன். கேம் கிரீனோட ஸ்டாட்ஸ் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நான் கேம் கிரீனை தூக்கி உள்ள வச்சிட்டேன். எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இந்த டீம்ல வந்து யாரு வந்து உங்களுக்கு டெத் பவுலிங் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணுவா? லைக் பிரின்ஸ் யாதவோட சேர்ந்து யார் அந்த டெத் பவுலிங்கோட மிச்சம் 2 ஓவர் 4 ஓவர் போடுவா அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்கு. ஏன்னா கூட இருக்கிறது வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருந்தாருன்னு நினைக்கிறேன், புவி இருந்தாருன்னு நினைக்கிறேன், அண்ட் இன்னொரு பிளேயர் வந்து ககிஷோ ரபாடா உள்ள வந்தா. இவங்க 3 பேருமே டெத்ல ஓரளவுக்கு அடி வாங்கியிருக்காங்க இந்த சீசன். லைக் கன்சிஸ்டன்டா வந்து டெத்ல வந்து அவங்க டெலிவர் பண்ணல. அப்படின்றப்போ பிரின்ஸ் யாதவ் ஓரளவுக்கு டெலிவர் பண்ணியிருக்காருயா. அவர் கூட சேர்ந்து மிச்சம் இருக்க அந்த 2 ஓவர் அக்கமடேட் பண்றது யாரை வச்சு பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வி வருது. இல்ல புவி இந்த சீசன் டெத்ல அடி வாங்கியிருக்காரா? ஓரளவுக்கு அடி வாங்கியிருக்காரு ப்ரோ. லைக் ஓரளவுக்கு வாங்கியிருக்காரு அடி. லைக் அவர் கூட ஹேசல்வுட் தான் போட்டு வந்து மீன் பிரிடாமினன்ட்டா 3 ஓவர் பவர் பிளேல போட்டுருவாங்க. இத சொன்னா நீங்க தான் அடி வாங்குவீங்க. புவி இந்த சீசன்ல நான் என்ன சொல்றேன், நல்லா தான் போட்டிருக்காரு. புவி வந்து 3 ஓவர் வந்து பவர் பிளேல போட்டுருவாரு மோஸ்டா. மிச்சம் 1 ஓவர் தான் கொண்டு வந்து டெத்ல வைக்க போறீங்க. ஓகே, அவர்கிட்ட வந்து 1 ஓவர் நீங்க வந்து 16th ஓவரோ இல்ல 17th ஓவர் அவர்கிட்ட இருந்து வாங்கிருவீங்க அப்படின்னா இன்னொரு ஓவர் வந்து ஏதர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ககிசோ ரபாடாட்ட இருந்து வாங்க போறீங்களா? நான் ககிசோ ரபாடாக்கு 3 ஓவர் கொடுத்துருவேன் பவர் பிளேல. புவியை வந்து 2 ஓவர் தான் கொடுப்பேன். எக்ஸ்ட்ரா ஃபில்லிங்க்கு நிதிஷ்குமார் ரெட்டி யாரோ வச்சு 1 ஓவர் போட்டுட்டு நான் புவியை 2 ஓவர் தான் வச்சுக்குவேன். நான் புவியை வந்து 2 ஓவர் வச்சுக்குவேன் பின்னாடி. பிரின்ஸ் யாதவுக்கு ஓவர்ஸ் வச்சுக்குவேன். அட்லீஸ்ட் 2 or 3 ஓவர்ஸ் பின்னாடி வச்சுக்குவேன். ஆர்ச்சருக்கு 1 ஓவர் வச்சிருப்பேன். எனக்கு டெத் பவுலிங் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிடும். இல்ல ஆனா இதுல எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு. புவி நீ 2 ஓவர் ஹோல்ட் பண்றது கரெக்டா இருக்காது. உன்னோட பிளேயிங் 11க்கு பாக்குறப்ப நீ புவி 3 ஓவர் போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சு புவி அப்படிதான் நீ எடுத்திருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. புவி 1 ஓவர், ஆர்ச்சர் 1 ஓவர் ஹோல்ட் பண்ணிருப்ப. பிரின்ஸ் யாதவ் அங்க 2 ஓவர். ஸோ டேண்டம்ல பிரின்ஸ் யாதவ் போட்டுருவாரு 1 ஓவர் விட்டு. ஆர்ச்சர் 1 ஓவர், புவி 1 ஓவர் ஃபிட்டிங் பண்ணிடுவான் தான் நான் நினைச்சேன். பட் புவி 2 ஓவர்ஸ் தான் பவர் பிளேல. இவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் 2 ஓவர்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு. இவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் ரஜத் படிடாரும் 2 ஓவர் தான் யூஸ் பண்ணாரு. எனக்கு ஆர்ச்சர் டெத்ல அடி வாங்குற ஆப்ஷன்ஸ் எனக்கு இருக்கு நிறைய. எனக்கு கண்பட தெரியுது டெத்ல அவர் அடி வாங்கிடுவாரோங்கிறது இருக்கு. சோ நான் டைரக்டா வந்து ஆர்ச்சரை வந்து டெத்ல யூஸ் பண்ணி அடி வாங்குறதுக்கு 3 ஓவர் நான் பவர் பிளேல கொடுத்துவேன். அப்படி இல்லையா ரபாடா உள்ள வந்துட்டாரா, ரபாடாவையும் புவியையும் வச்சு ஏத்திடுவான் ஒரு ஏத்து. ஆர்ச்சர் நான் மிடில்லையும் டெத்லயும் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனா யூஸ் பண்ணிக்குவேன். அவ்வளவுதான். இதுதான் நான் கம்போஸ் பண்ணது. இல்ல ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரை ஓகே. பட் நீ இப்போ சொன்னல அதுதான். இப்போ ஆர்ச்சரும் இந்த வருஷம் வந்து டெத் ஓவர்ஸ்ல அவ்வளோ அடி வாங்கல. பட் ரபாடா வந்து அடி வாங்கியிருக்காரு. இதை வந்து நம்ம டினை பண்ண முடியாது. ரபாடா வந்து பவர் பிளேலயும் அடி வாங்கியிருக்காரு, எண்ட் ஓவர்ஸ்லயும் அடி வாங்கியிருக்காரு. 9க்கு மேல எக்கனாமி ரேட் அவர் ஸ்டாண்டர்டுக்கு அது இல்ல. ஸோ அந்த இடத்துல லைட்டா நீ வந்து ஆல்ரெடி வச்சிருக்க செட்டு சப்போஸ் ஃபெயிலியர் கேஸ்ல நீ ரபாடா உள்ள கொண்டு வரணும், அதுவே ஒரு ஃபெயிலியர் மாதிரி தான் இருக்கு. எண்ட் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு, பட் அடி வாங்கிடுவாரு. அது ஒண்ணு இருக்கு. நீங்க எல்லாமே நல்ல பவுலரா வச்சிருக்கீங்க. 4 நல்ல பவுலரு, 4மே டாப் பவுலரு. அந்த இதுல வந்து யாருக்கு அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர் கொடுப்பீங்க? இந்த 6 ஓவர் கொடுத்தா 4 பவுலரையும் ஷேர் பண்ணி அந்த 6 ஓவர்ல கொடுப்பீங்களா, இல்ல யாருக்கு வந்து அந்த 6 ஓவர்லயே மிஸ் பண்ணிட்டு வெளில வைப்பீங்க அந்த 6 ஓவர்? நீங்கன்னா புவி வச்சிருக்கீங்க, ரபாடா வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து யாரு ஆர்ச்சரையும் வச்சிருக்கீங்க, பிரின்ஸ் யாதவ் வச்சிருக்கீங்க. இதுல 3 பேர்ல எல்லாருமே இந்த பவர் பிளேலையும் நல்லா போட்டிருக்காங்க. 4 பேர்ல எல்லாருமே பவர் பிளேல நல்லா போட்டிருக்காங்க. அப்படின்றப்ப யாராவது ஒரு பவுலருக்காவது இந்த 6 ஓவர்ல நீங்க யாராவது வெளில வைப்பீங்கன்னா யாரை வைப்பீங்க?
பிரின்ஸ் யாதவ் நான் மிடில் அண்ட் டெத் தான். பிரின்ஸ் யாதவ் கன்ஃபார்மா மிடில் அண்ட் டெத்துங்கிறத விட அந்த 12 ஓவர்ஸ்க்கு மேலதான் நான் பிரின்ஸ் யாதவே இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அவர்கிட்ட அந்த வெரைட்டி இருக்கு, யார்கர்ஸ் இருக்கு. நான் அவர் வந்து 12 ஓவர்ஸ்க்கு மேலதான் கொண்டு வருவேன். புவி அண்ட் ரபாடா விளையாண்டாங்கன்னா புவிக்கு 2 ஓவர், ரபாடாக்கு அந்த ட்ராட் 3 ஓவர், அதுக்கப்புறம் 1 ஓவர் ஆர்ச்சர் கொடுத்துட்டு ஆர்ச்சரையும் அங்கங்க இடையில விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனா நான் யூஸ் பண்ணிட்டு ரஷீத் கான் அங்கங்க ஃபில் பண்ணி ஒருவேளை யாராவது ஒருத்தர் அடி இப்ப ரபாடாவே 2 ஓவர்ல 40-20 போயிட்டாங்கன்னா டக்குன்னு ஆர்ச்சரை கொண்டாந்து அங்க கூட்டுக்கலாம். அந்த அளவுக்கு நான் காம்பினேஷனா செட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா போன மேட்ச்ல இப்ப டஃபி அடி வாங்கினோம்னா எப்படி ஹேசல்வுட்டை கொண்டு வந்து விக்கெட் எடுத்தாங்களோ அந்த மாதிரி நான் ஒரு காம்பினேஷனா செட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் கம்பேர் பண்ண என்னால முடியல ப்ரோ. நானே கேட்டுறாருங்க. டஃபி வந்து எப்பவுமே ரன் கொடுக்குறவரு. ஆனா ஸ்டார்டிங்ல நல்லா போட்டா இவரு 2 பேருக்கும் சேம் எபிலிட்டி தான். இப்போ ரபாடாவும் ஒரே மாதிரி தான் போட போறாரு, ஆர்ச்சரும் ஒரே மாதிரி தான் போட போறாருன்றப்போ அவங்க 2 பேரையும் அந்த ஸ்டார்டிங்ல நல்ல பால் போறப்போ அவங்களுக்கு கொடுத்து அவங்களை அங்க நீங்க கொஞ்சம் கீழே வச்சாலுமே அவங்க எவ்வளவு எஃபெக்டிவா இருப்பாங்கன்னு தெரியல. நீங்க வந்து நடுவுல ஆர்ச்சரை யூஸ் பண்ண போறீங்கன்னா அது கண்டிப்பா யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நடுவுல ஒரு ஓவர் கொடுத்து ஃபாஸ்ட் பவுலர் அங்க எடுத்துட்டு வந்து போட வைக்க போறீங்கன்னா அது வந்து எனக்கு இன்னுமே எஃபெக்டிவா இருக்காதோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நான் கிளியர் கேள்வியா கேட்டுறேன். நீ வந்து இப்போ ரபாடா உள்ள வந்துட்டா ரபாடா அண்ட் புவி வந்து பவர் பிளேன்னு சொல்ற. அது வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த வியூஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஜாஃப்ரா ஆர்ச்சர் வெரி மச் அஹெட் ஆஃப் ரபாடா. அவர் வந்து நீ ஃபர்ஸ்ட் ஓவர்ல எல்லா மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இவரு ஜிடிகே தவிர மீதி எல்லா டீமுக்கு அகைன்ஸ்டாவும் ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நீ அவரை வந்து கட் பண்ணிட்டு ரபாடாக்கு 3 ஓவர் புவிக்கு 2 ஓவர்ன்றப்பே ஹியூஜ் கொஸ்டின் இருக்கு. இதுக்கே நீ ஃபர்ஸ்ட் உன்னோட இது சொல்லிரு. இல்ல நான் இந்த பவுலிங் செட் பண்ணதே வந்து இந்த வருஷம் யாரு பெஸ்டா பண்ணிருக்காருங்கும் போது என்னால ரபாடா விட்டு வேற பேர் யோசிக்க முடியல. ரபாடா வந்து எனக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனா மட்டுமே நான் யூஸ் பண்றேன். ஆர்ச்சரால மிடில் ஓவர்ஸ்ல போட்டு ஒரு டீமுக்கு விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். சாலிடா அவரை நம்பி நீ பாலை கொடுத்து எனக்கு இந்த ஓவர் விக்கெட் வேணும்னா ஆர்ச்சரை நம்பலாம். ரபாடாவை அப்படி நம்ப முடியாது. பவர் பிளே தாண்டி அவரால பெருசா விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இல்ல. பவர் பிளேல தான் அவர் எடுத்த மோஸ்ட் ஆஃப் த விக்கெட்ஸ் இருக்கு இந்த சீசன். சோ நான் ரபாடாக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். நானே இது முடிச்சிடுறேன். நிறைய மேட்ச் வின் பண்ணி கொடுத்தது. இருங்க யாராவது ஒருத்தர் ஓகே இல்ல ஆக்சுவலா இவங்க சொல்றது வந்து நானும் இவங்க எல்லாம் சொல்ற அக்ரி பண்ணிக்கிறேன் ப்ரோ. லைக் ஆர்ச்சரா ரபாடாவான்னு கேட்டீங்கன்னா பவர் பிளேல 2 பேருக்கு இதை வந்து ஒரு ஆள் எடுக்கணும் அப்படின்னா ஆப்வியஸா ஆர்ச்சர் தான் இந்த சீசன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 7 விக்கெட் நம்ம எடுத்திருக்காரு. அப்படின்றப்ப ஆர்ச்சர் தான் வந்து பிரைமரி ஆப்ஷனா இருக்கும். அவர் அங்க தவிர வேற எங்க யூஸ் பண்ணாலுமே அடி வாங்கியிருக்காரு. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் டெத்ல யாரை வச்சு போடுவீங்கன்ற கேள்வி எனக்கு அதனாலதான் வந்துச்சு. அப்படின்றப்போ ஆர்ச்சரா ரபாடான்னு கேட்கிறோம். நான் ரபாடாவுக்கு வந்து பவர் பிளே கொடுத்துருவேன். ஆர்ச்சர் மிடில் ஓவர்லயும் வந்து பின்னாடியும் அப்பப்போ யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. அவங்க எஃபெக்டிவா அந்த இடத்துல இருப்பாருன்னு தெரியல. ஏன்னா ஆர்ச்சர் வந்து பவர் பிளே தாண்டி எங்க போட்டாலுமே ஓரளவுக்கு அடி வாங்கியிருக்காரு. அதனால எனக்கு அந்த கேள்வி வருது. சம்மரைஸ் பண்ணிடுறேன். இல்ல சின்னதா சம்மரைஸ் பண்ணிடுறாரு. ரபாடா வந்து பவர் பிளேல விக்கெட் எடுத்திருக்காரு இல்லன்னு சொல்ல. பட் நீ வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா எடுத்து பாரு. ஆர்ச்சர் நிறைய எடுத்திருக்காரா, ரபாடா நிறைய எடுத்திருக்காரா, எக்கனாமி வைஸும் யாரு பெஸ்டா இருந்திருக்காங்கன்னு கேட்டா ஆர்ச்சர் ஆன் பாயிண்ட் பெஸ்டா இருந்திருக்காரு. அவர் வந்து நீ சொல்ற மாதிரி மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுப்பாரு இல்லன்னு நான் சொல்லவே கிடையாது. பட் மிடில் ஓவர்ஸ்ல எடுப்பாருன்றதுக்காக நீ ரபாடாவை இங்க பவுல் பண்ணி நிறைய ரன்னும் கன்சிடர் பண்ணிடுவேன். சப்போஸ் நீ சொல்ற மாதிரி ஒரு 2 மேட்ச் விக்கெட் எடுக்காம போயிட்டாருன்னா எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஆர்ச்சரால யூஸே இல்லாம போயிடும். ஸோ ஆர்ச்சர் இஸ் யுவர் பெஸ்ட் பவுலர்னு நான் சொல்றேன். புவியோட ஆர்ச்சர் இஸ் யுவர் பெஸ்ட் பவுலர். அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டா கால்குலேஷன் லைட்டா மிஸ் பண்ணிருக்க. இப்பயுமே உன்னோட 11 வந்து பெஸ்ட். பட் வந்து நீ யூஸ் பண்ண காம்பினேஷன் வந்து எனக்கு லைட்டா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பர் பவுலர்ஸா இருக்காங்க. எல்லாருமே சூப்பர் பவுலர்ஸா இருக்காங்க. அதுதான் பிரச்சனைங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே 2 ஓவர் பவர்டா இருக்கு அந்த பவுலிங் லைனப். ஆனா அந்த பவுலிங் லைனப் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும் உள்ள நீங்க ட்ரை பண்றப்போ. நம்மளோட 11s எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருவோம். அது வியூவர்ஸே டிசைட் பண்ணிக்கிட்டோம். நாளைக்கு வந்து இதுக்கு மேல வந்து வீடியோஸ் வந்து நம்ம வந்து 2 டீமா பேர் பண்ணி அவங்களோட டீம் வந்து இந்த சீசன் ஃபுல்லா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணுவோம். அது நாளைல இருந்து வீடியோஸ் கண்டினியூஸா வரும். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கமெண்ட் பண்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டிஃபரன்ஸ் அந்த ஒப்பீனியன் இருந்தாலோ இல்ல உங்களோட பிளேயிங் 11 எதா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே மாதிரி மக்களே இன்னைக்கு எப்படி நாங்க டிஃப்ரெண்டா ஒரு பெஸ்ட் 11 எடுத்தோமோ அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்டா இவங்க வந்து இதை பத்தி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம். அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் இருந்தா சொல்லுங்க. எங்களால முடிஞ்சா அதையும் நாங்க கண்டிப்பா ரெக்கார்ட் பண்ணி போடுறோம். ஓகே, வித் தட் நோட் நம்ம இந்த வீடியோவோட கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் ரகுமான் டிவிலியர்ஸ், பிரவீன் ஸ்பீக்ஸ், வேல் பிரஜன் அண்ட் கிரிக் கார்த்தி.